மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த ஜூன் மாதம் ஈரானில் இருக்கக்கூடிய 3 நியூக்ளியர் பேஸை அமெரிக்கா அடிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ அங்கே இருக்க அரேபிய கடலில் USS ஆப்ரஹாம் லிங்கனை போய் ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்கார். இதுக்கப்புறம் 2 நாடுகளுக்கு இடையும் போர் நடக்குமா நடக்காதா, இப்படி பல கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அங்கே என்ன மாதிரியான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு, இப்போ நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன, இது குறித்து தான் இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஈரானுக்கு பக்கத்தில் அரேபிய கடலில் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கப்பலை கொண்டு போய் ட்ரம்ப் நிறுத்தின உடனேயே அங்கே வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் சூழ்ந்துக்கிட்டுருச்சு. தொடர்ச்சியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் எப்போ போர் வெடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் நிலைமை அமைதியாக தான் இருந்தது. இதுக்கு நடுவில் திடீர்னு ஈரானோட ஷாஹித் 139 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனு ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை நெருங்கினுச்சு. உடனடியாக அமெரிக்காவினுடைய F-35 விமானம் அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி மல்டிபிள் வார்னிங்கை அமெரிக்கா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ஈரான் கண்டுகொள்ளாத நிலையில் F-35 மூலமாக அதை தாக்கி அழிச்சிட்டாங்க. உலகத்துக்கே தெரியும் ட்ரம்ப் ஒரு ஈகோ பிடிச்சவர்னு, சும்மா விட்டுருவாரா? உடனடியாக ஈரானை சுற்றி அமெரிக்காவினுடைய துருப்புக்களை கூடுதலாக இறக்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். இதை ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன துருப்புக்களை எல்லாம் அமெரிக்கா அதிகப்படுத்திட்டு வருது, எங்கெங்கெல்லாம் அதிகப்படுத்திட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஈரானை சுற்றி பல அரபு நாடுகளில் ஏர்பேஸ் இருக்குது, இராணுவ தளம் இருக்குது. அங்கெல்லாம் துருப்புக்களை அதிகப்படுத்திட்டு வர்றாங்க. ஜோர்டானில் இருக்கக்கூடிய முவாஃபாக் சால்ட் அப்படிங்கிற ஏர்பேஸில் அதிகப்படியான ஜெட் விமானங்களை அமெரிக்கா இறக்கியிருக்கதா ஓப்பன் சோர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஓமனில் இருக்கக்கூடிய துக்காம் ஏர்பேஸ்லையும் நிறைய F-35 ஜெட் ஃப்ளைட்ஸு லைனப்பில் நின்று கொண்டு இருக்கிறதா சில புகைப்படங்களை ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அமெரிக்கா அந்த பகுதியில் 2 பம்பார்டியர் E-11A ஃப்ளைட்டை நிறுத்தியிருக்காங்க. இப்போது கூடுதலாக இன்னொரு பம்பார்டியர் E-11A பேக்கன் விமானத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கதா சொல்கிறாங்க. இதுதான் பரபரப்பை அதிகப்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த E-11A பம்பார்டியர் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளையிங் வைஃபை அப்படிம்பாங்க. இந்த ஃப்ளைட்டை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாங்களோ அங்கேருந்து பல 100 கிலோமீட்டருக்கு ஒரு நெட்வொர்க் சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதன் மூலமாக அமெரிக்க இராணுவம் தங்களுக்கான தகவல் தொடர்பை துல்லியமாக ஏற்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எதிரியினுடைய நடமாட்டத்தை ரொம்ப தெளிவாக கண்காணிக்க முடியும். அதனால் எதற்காக இப்போ கூடுதல் E-11A பேக்கன் விமானங்களை அங்கே அமெரிக்கா நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அரேபிய கடற்பகுதியை ஒரு பெரிய லாஜிஸ்டிக் ஹப்பு மாதிரி அமெரிக்க போர் துருப்புகள் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய கப்பல்கள் போகிறதும் வரதுமாக ஏகப்பட்ட நடமாட்டங்கள் அதிகமாகிருக்கு அப்படின்னு ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க்கு சொல்லியிருக்கு. ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் கூட ஒரு ஸ்ட்ரைக்கிங் குரூப்பே போயிருக்காங்க. அதில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு கப்பலும் நியூக்ளியர் ஆயுதத்தோடைய ஒரு சப்மெரினும் ஏகப்பட்ட படைபலத்தோடு தான் ஆப்ரஹாம் லிங்கன் நின்றுக்கிட்டு இருக்கப்போ இப்போ கூடுதல் துருப்புக்களை அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு அப்படின்னு ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க்கே பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், மேற்கு ஆசிய நாடுகள்லேருந்து உடனடியாக அமெரிக்கர்கள் வெளியேறுங்க அப்படின்னு அமெரிக்கா உத்தரவு போட்டிருக்கு. இதுக்காக நீங்கள் எந்த உதவியையும் போய் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களில் கேட்காதீங்க, உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சோன்னு நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்னு அமெரிக்கா உத்தரவு போட்டிருக்கிறது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இதுக்கு ஈரான் எப்படி தயாராகிக்கிட்டு வருது, எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போரில் ஈரான் ஒரு கன்வென்ஷனல் தாக்குதலை நடத்த போகிறது கிடையாது, அவங்க ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேருக்கு தயாராகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா,
அமெரிக்க படைகளுக்கு இணையான வலிமை ஈரான் கிட்ட இல்லை. அதனால அவங்களால கன்வென்ஷனல் வார்ஃபேர்லேருந்து அசிமெட்ரிக் வார்ஃபேரை தான் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு. அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது ஒரு விமானத்தின் மூலமாக தாக்கும்போது பதிலுக்கு இன்னொரு விமானம், ஒரு பீரங்கி மூலமாக தாக்கும்போது அங்கிருந்து ஒரு பதில் பீரங்கி தாக்குதல் அப்படின்னு இல்லாமல் எதிரி எதை கொண்டு தாக்குனாலும் தன்கிட்ட என்ன வார் இருக்கோ அது ஒரு விதிமுறையை மீறி, மரபை மீறி, இயல்பை மீறி எதிரியை தாக்குறது. உதாரணத்துக்கு அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்குறதுக்காக ஈரான் ஷாஹித் பகேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் கேரியர் கப்பலை அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து விமானங்களும் ஏவுகணைகளும் தாக்கும் பொழுது இந்த ஷாஹித்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரோன் போய் ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய வலிமை. அவங்களுடைய வார்ஃபேரை இப்படித்தான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட்டு தாடு, இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உடைக்கிறதுக்காக ஒரு ஸ்வாம் ட்ரோன்ஸ் யூனிட்டை பல இடங்களில் ஈரான் நிறுத்தி வச்சிருக்கு. அதனால அவங்க ஒரு காஸ்ட்லியான மிசைல்ஸை அடிக்கும் பொழுது இவங்க பதிலுக்கு விலை குறைவான ட்ரோன் மூலமாக தாக்கி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஈரான் முயலுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஈரான் கிட்ட ஃபத்தே 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும் இருக்குது. இதை கொண்டும் ஆப்ரஹாம் லிங்கனை தாக்குவதற்கு முழு அளவில் ஈரான் தயாராகிட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு சைபர் அட்டாக் வார்ஃபேரையும் ஈரான் கையில் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வச்சு ஒரு முழு போர் பதற்றம் அந்த இடத்துல சூழ்ந்திருக்கு. அதனால உடனடியாக போர் தொடங்கிருமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் நம்ம சந்தேகப்பட வைக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு மஸ்கட்டில் ஈரானிய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. கடைசி கட்டமாக இந்த போரை நிறுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தை உதவுமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய $1 பில்லியன் கேள்வி. ஒரு சைடு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு, இன்னொரு சைடு ஈரானை சுற்றி அமெரிக்காவினுடைய துருப்புக்களை அதிகப்படுத்திட்டே வராரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தான் தெரியும்.